யூனிட் 4 பிசிக்கல் டெவலப்மெண்ட் இன் ஏர்லி சைல்ட்ஹுட். வந்து ஏர்லி சைல்ட்ஹுட், மிடில் சைல்ட்ஹுட், அடலசன்ஸ் 3 ஸ்டேஜோட பிசிக்கல் டெவலப்மெண்ட் பத்தி இந்த யூனிட் பார்க்கலாம். ஏர்லி சைல்ட்ஹுட்ன்றது வந்து ஏஜ் 3 to 6 தான் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட். ஸோ இதுல வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா, மோட்டார் கோஆர்டினேஷன், பாடி ஷேப், பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஸ் ஆன் லேட்டர் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ். மோட்டார் ஸ்கில்ஸ் எடுத்துட்டோம்னா சென்சரி அண்ட் மோட்டார், இதை செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருக்கிற சென்சரி அண்ட் மோட்டார் ஏரியாஸ் வந்து என்ஹான்ஸ் டெவலப் ஆயிருக்கு. தட் ஹெல்ப்ஸ் இன் கோஆர்டினேஷன். அந்த சைல்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க நினைக்கிற மாதிரி பண்ண வைக்கிற எபிலிட்டி வந்து சென்சரி அண்ட் மோட்டார் ஏரியாஸ் தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள். அண்ட் அதுல வந்து டெவலப்மெண்ட் பார்க்கலாம். தே குட் டூ வாட் தே வாண்ட் டு டூ. ஸோ ப்ரீ ஸ்கூலர்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். கிராஸ் மோட்டர் ஸ்கில், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் எடுத்துட்டோம்னா ரன்னிங், ஜம்பிங். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து டையிங் ஷூ லேஸ், டிராயிங், போரிங், அதெல்லாம் வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். இது ரெண்டுமே there'll be a very good progress because of the physical development, brain developmentனால. கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து எல்லாருக்குமே எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சைல்டு டு சைல்டு இட் வேரிஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், ஜெனட்டிக் என்டோமெண்ட், லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ப்ராக்டிஸ் பண்றது மூலமா அந்த கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸோட டெவலப்மெண்ட் வந்து சைல்டு டு சைல்டு வேரி ஆகும். இந்த மோட்டார் கோஆர்டினேஷன் வந்து டென்ஸ் டு ரிமைன் ஸ்டேபிள் ஓவர் டைம். இப்போ வந்து அதை வச்சு நம்ம என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ 3 to 6 இயர்ஸ்ல அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸை வச்சு வி கேன் ப்ரெடிக்ட் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்டா இருப்பாங்களா, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது எப்படி இருப்பாங்கன்றத இப்போ அவங்களோட மோட்டார் கோஆர்டினேஷன் வச்சு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரிஸ்க் ஆஃப் ஒபிசிட்டி இருக்குமா, ஏன்னா புவர் கோஆர்டினேஷன் வந்து கேன் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஒபிசிட்டி. அதனால வந்து அதெல்லாமே இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரக்சர்டு ஸ்போர்ட்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஐடியல் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 6 பிகாஸ் அவங்களோட கெப்பாசிட்டி மீடியா வெச்சலா இருக்கும். பிகாஸ் இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் அது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஸ்போர்ட்ஸுக்கு ஆக்சுவலா எலிஜிபிளா இருக்காது. ஒரு ஃப்ரீ பிளே அண்ட் ஆக்டிவா வேற ஏதாவது கேம்ஸ் தான் வந்து இட் ஹெல்ப்ஸ் இந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட். அடுத்த ஸ்டேஜ்ல வந்து தே கேன் கோ ஃபார் ஸ்ட்ரக்சர் ஸ்போர்ட்ஸ். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் ஃபார் த ஹேண்ட்லிங் பர்சனல் கேர், கிரையான்ஸ் பிடிக்கிறது, கிரையான், ஸ்பூனு, பென் எல்லாம் வந்து பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. என்னன்னா ஆல்ரெடி தே ஹேவ் த எபிலிட்டி டு டூ சம் மோட்டார் ஸ்கில்ஸ். ஸோ அதோட வந்து நியூவர் ஸ்கில்ஸ் வந்து ஆட் ஆகி இட் அப்டேட்ஸ், அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் ஆகுது. அதாவது சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஏஜ் 3ல தான் வந்து ஹேண்டட்னஸ் வந்து டிசைட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க அந்த சைல்டு வந்து ரைட் ஹேண்டடா லெஃப்ட் ஹேண்டடா அப்படின்றது ஏஜ் 3ல தான் தெரிய வரும். 90% ஆஃப் த பீப்புள் வந்து ரைட் ஹேண்டடா இருப்பாங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்டட்ல பாத்தீங்கன்னா பாய்ஸ் தான் தேர் இன் ஹை நம்பர்ஸ் தென் கேர்ள்ஸ். ஹேண்டட்னஸ் வந்து எதனால எதை வச்சு ஹேண்டட்னஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜெனடிக்ஸ், பாசிபிளி மல்டிபிள் ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ் கம்பைன் ஆகிற போது அதனால வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டோட இது மாறுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ டியூ டு சம்டைம்ஸ் இட் ஆல்சோ டியூ டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து மோட்டார் ஸ்கில்ஸ் பத்தி ஏர்லி சைல்ட்ஹுட்க்கு. நெக்ஸ்ட் பாடிலி க்ரோத் அண்ட் சேஞ்ச்ல பாத்தீங்கன்னா சில்ட்ரன் க்ரோ ரேபிட்லி. ஏஜ் 3 to 6ல நல்ல க்ரோத் இருக்கும். நாட் லைக் இன்ஃபேன்ட் பீரியட் இருக்கிற அளவுக்கு க்ரோத் இருக்காது. பட் தேர் சம் ரீசனபிள் க்ரோத் சேஞ்சஸ் யூ கேன் அப்சர்வ் டியூரிங் திஸ் பீரியட். ஏஜ் 3ல வந்து பாத்தீங்கன்னா பேபி ரவுண்டட்னஸ் தே பிகின் டு லூஸ். அந்த அவங்க மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட் ஆகி தே ஸ்டார்ட் லுக்கிங் மோர் ஸ்லெண்டர் அண்ட் அத்லெட்டிக். அப்டமினல் மசில்ஸ்லாம் டெவலப் ஆகி அந்த பார்ட் பெலி, டாடரோட பார்ட் பெலிலாம் டைட்டன் பண்ணி தே லுக் மோர் லைக் அன் அடல்ட். லிம்ஸ், லெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தன் ஆக ஆரம்பிக்கும். ஆவரேஜா வந்து 3 இயர் ஓல்டு வந்து 12 kg வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் போட்டுருப்பாங்க. அண்ட் ஒரு இயருக்கு வந்து 2 to 3 இன்ச்சஸ் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வெயிட் வந்து 1 to 3 kgs வந்து ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாய்ஸ் வந்து தே மெயின்டைன் அந்த ரீசனபிள் ஹைட் அண்ட் வெயிட் அன்டில் புபர்ட்டி கம்பேர்ட் டு கேர்ள்ஸ். மஸ்குலர் அண்ட் ஸ்கெலிட்டல் growth உள்ள போன்ஸ்ல வந்து எப்படி டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்னா அந்த கார்டிலேஜ் வந்து இட் ஹார்டன்ஸ் இன்டு போன்ஸ்லாம் ஸ்ட்ராங்கர் ஆகும். இந்த அந்த போன்ஸ் வந்து when it becomes hard, it gives better shape to the body and it also protects them. பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் வந்து கோஆர்டினேஷன் இட் இம்ப்ரூவ்ஸ் த மோட்டார் ஸ்கில்ஸ். பிரெயின் டெவலப்மெண்ட் டியூரிங் த ஸ்டேஜ் பார்த்தோம்னா பிரெயின் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ ரேபிட் பிகாஸ் பை ஏஜ் 3 வந்து பிரெயின் வந்து இட் ரீச்சஸ் அபவுட் 90% ஆஃப் இட்ஸ் அடல்ட் வெயிட்டோட 90% வந்து ஏஜ் 3ல வந்துடும். ஸோ ஃப்ரம் ஏஜ் 3 to 6ல வந்து ஃப்ராண்டல் ஏரியாஸ்ல வந்து நிறைய நல்ல க்ரோத் இருக்கும் பிரெயின்ல, விச் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோல், பிளானிங், கோல் செட்டிங். அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது ஃப்ராண்டல் ஏரியாஸ். அது சினாப்ஸ் டென்சிட்டி பீக்ஸ் இந்த ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ். அந்த நியூரான்ஸோட
டெவலப்மெண்ட், நர்வ் ஃபைபர்ஸோட டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ஏஜ் 3 to 6ல டெவலப்மெண்ட் பார்க்க முடியும். அண்ட் ரேபிட் குரோத், எக்ஸாபரண்ட் கனெக்டிவிட்டி அது வந்து 3 to 6ல நடக்குது. விச் லீட்ஸ் டூ மோர் பிளாஸ்டிசிட்டி. ஒரு ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணி லேர்ன் பண்றதுக்கு எபிலிட்டி அது கெயின் பண்ண முடியும். அண்ட் அன்யூஸ்டு கனெக்ஷன்ஸ் வந்து லீவ் பண்றதுக்கு எபிலிட்டி வந்து the brain will gain at this stage. அடுத்து மயலினேஷன். மயலின்றது ஒரு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் நர்வ் ஃபைபர்ஸ் அரௌண்டா ஃபார்ம் ஆகும். தட் ஸ்பீட்ஸ் அப் த நியூரல் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து அந்த மயலினேஷன் அந்த ப்ராசஸ் வந்து இட் கண்டினியூஸ் ஈவன் இன் மிடில் சைல்ட்ஹுட் இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ பை ஏஜ் 6 வந்து பிரெயின் வந்து 90% ஆஃப் த வால்யூம் ரீச் பண்ணிருக்கோம். அண்ட் இட் சப்போர்ட்ஸ் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பேஷியல் அவேர்னஸ், அசோசியேட்டிவ் திங்கிங் அது எல்லாமே வந்து ஏஜ் 6ல கெயின் பண்ணிடுவாங்க. Corpus callosum, it is a thick bundle of nerve fibers that connects the two brain hemispheres, left and right hemisphere connect பண்ற corpus callosum வந்து it also grows. So it helps them communicate more effectively. Right and left coordination வந்து it helps effectively in the corpus callosum. So இதெல்லாம் தான் வந்து ஏஜ் 3 to 6 early childhoodல வர சேஞ்சஸ். கிராஸ் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் டிசைட் பண்ண முடியுது. அப்புறம் பாடி க்ரோத்ல வந்து இந்த மசில்ஸ் டைட்டன் ஆகுறது, போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகுறது. அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்ல வந்து ஃப்ராண்டல் ஏரியாஸ்ல வந்து growth அதிகமா இருக்குது. மயலினேஷன்ல growth அதிகமா இருக்குது. அண்ட் கார்பஸ் காலோசமோட growth நல்லா இருக்கு இந்த ஏர்லி சைல்ட்ஹுட். நெக்ஸ்ட் வந்து மிடில் சைல்ட்ஹுட். மிடில் சைல்ட்ஹுட் வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 6 to 11 இயர்ஸ். இதுல வந்து ஸ்டெடி அண்ட் கண்ட்ரோல் growth இருக்கும் கம்பேர்ட் டு த ஏர்லி சைல்ட்ஹுட். இதுல ஒரு வருஷத்துக்கு வந்து 2 to 3 இன்ச்சஸ் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் ஆவரேஜா. 2 to 3 kilograms இன் வெயிட் ஒரு வருஷம் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபேஸா இருக்கும். சில்ட்ரன் பிகம் ஸ்ட்ராங்கர், நல்ல கோஆர்டினேட்டடா பிசிக்கல் டாஸ்க் வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி வந்து கெயின் பண்ணுவாங்க இந்த 6 to 11 இயர்ஸ். பாடி ஷேப் வந்து they'll become more like adult. அந்த ஒரு இண்டிபெண்டன்ட்டா பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்றதுக்குரிய சேஞ்சஸ் வந்து உங்களால இந்த ஸ்டேஜ்ல அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து டென் டு க்ரோ அட் சிமிலர் ரேட்ஸ் டியூரிங் திஸ் பீரியட். தோ இண்டிவிஜுவலா வந்து ஹெரிடிட்டி அண்ட் என்வரன்மெண்ட் படி கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்சஸ் இருந்தாலும் ஆவரேஜா பார்க்கும்போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் வளருவாங்க. அண்ட் க்ரோத் பேட்டர்ன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஜெனடிக்ஸ், நியூட்ரிஷன், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜென்ரல் ஹெல்த் பொறுத்து மாறுது. மோட்டார் டெவலப்மெண்ட் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் 3 to 6ல வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பார்த்தோம். லைக் ஜம்பிங் அதெல்லாம் பண்ண முடியுது. ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வந்து அந்த ஷூ லேஸ் டை பண்றது, அப்புறம் டிராயிங், போரிங் அதெல்லாம் பார்த்தோம். அது வந்து மோர் ஜென்ரிக். இப்ப இதுல 6 to 11 இயர்ஸ்ல வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், ரன்னிங், ஸ்கிப்பிங், கிளைம்பிங், சைக்கிளிங் அது எல்லாமே இந்த ஏஜ்ல கத்துக்குவாங்க. ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் பண்ணா ஹேண்ட் ரைட்டிங் வந்து கோஆர்டினேட்டடா கொண்டு வரது, டிராயிங், கட்டிங் அது எல்லாமே வந்து இட் வில் இம்ப்ரூவ் இந்த ஸ்டேஜ். சில்ட்ரன் ஷோ பெட்டர் பேலன்ஸ், கோஆர்டினேஷன், ரிதமிக் மூவ்மெண்ட் எல்லாமே உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். பாய்ஸ் வந்து தே ஸ்லைட்லி எக்ஸலன்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், வேற கேர்ள்ஸ் வந்து தேல் பி ஃபைன் அட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். Schools வந்து it should encourage sports and games which actually help in develop teamwork, discipline, self-esteem அதெல்லாம் டெவலப் பண்றதுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் should help. பிரெயின் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் மாதிரி டெவலப்மெண்ட் கண்டினியூஸ் பட் அட் ஸ்லோயர் பேஸ் தென் ஏர்லி சைல்ட்ஹுட். ஏன்னா ஏர்லி சைல்டு வந்து ஆல்ரெடி அதுலேயே 90% ஆஃப் த க்ரோத் வந்து பிரெயின்ல பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு த ரிமைனிங் திங்ஸ் ஸோ அது பிரெயின் டெவலப்மெண்ட் கண்டினியூஸ் இயர். ஸோ இதுல இந்த மயலினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் which improves the neural communication speed, cognitive abilities, attention control, memory and learning எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் மயலினேஷன். அதே மாதிரி கார்பஸ் கலோசமும் மெச்சூர்ஸ். இது போன தடவை விட இது வந்து மெச்சூர் ஆகும். தட் ஹெல்ப்ஸ் இன் கோஆர்டினேஷன் பிட்வீன் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின். அப்போ மல்டி டாஸ்கிங் பண்ற எபிலிட்டிஸ்லாம் இதுல வந்து இம்ப்ரூவ் ஆகுது பிகாஸ் ஆஃப் த கார்பஸ் கலோசம் growth. At the health, fitness and safety. Children in this stage are generally healthy. Immunization, better hygiene contributes to fewer major illnesses. Common problems in the age பார்த்தீங்கன்னா cold and respiratory problems, occasional injuries active playனால வருது. ஸோ இதெல்லாம் தான் காமன் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். நாட் மச் ஹெல்த் இஷ்யூஸ் அட் திஸ் ஸ்டேஜ். And schools and families must promote physical fitness program, balanced diet, health checkup, safe environment இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணும். அடுத்து obesity and body image. Obesity becomes a major concern nowadays. It is because of the poor dietary habits. அப்புறம் லைஃப் ஸ்டைல் வந்து டிவிலேயே அதிக நேரம் உட்காந்துட்டு லேக் ஆஃப் எக்ஸசைஸ்னால ஒபிசிட்டி இப்போ வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்குது. ஓவர் வெயிட் சில்ட்ரன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ், ஹை பிபி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் கம்மியாயிடும் பிகாஸ் ஆஃப் த கம்பேரிசன் வித் அதர் கிட்ஸ் அரவுண்ட். அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் கம்மியாயிடுது. அந்த சோஷியல் ஐசோலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ because of the comparison they tend to isolate themselves from their peer
and the peer group. So the children become more aware of body image in middle childhood. ஸோ இந்த மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், பியர் கமெண்ட்ஸ்னால வந்து அவங்களோட செல்ஃப் பெர்செப்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் ஷுட் ப்ரமோட் அ ஹெல்தி பாடி இமேஜ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டு ரெடியூஸ் ஒபிசிட்டி அண்ட் டு இம்ப்ரூவ் த கான்ஃபிடன்ஸ் லெவல். செல்ஃப் எஸ்டீம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து ஷுட் ப்ரமோட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஹெல்தி பாடி இமேஜ் அண்ட் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் டெவலப்மெண்ட் அட் அடாலசன்ஸ், ஃபோர்த் யூனிட்லயே. அடாலசன்ஸ்ன்றது இட்ஸ் பீரியட் ஆஃப் ரேபிட் பிசிக்கல், காக்னிட்டிவ், எமோஷனல் சேஞ்சஸ். ஒரு டிரான்சிஷன் நடக்குது அந்த ஸ்டேஜ்ல, சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட் டிரான்சிஷன்ல வந்து இருக்குது இந்த அடாலசன்ஸ். 11 to 20 இயர்ஸ் அது வந்து அடாலசன்ட் ஏஜ்னு சொல்றோம். ஸோ இதுல தான் வந்து புபர்ட்டி ஹேப்பன்ஸ் அலாங் வித் சேஞ்சஸ் இன் த பிரெயின் அண்ட் பாடி, growth பேட்டர்ன்ஸ், பிஹேவியர் எல்லாமே வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ பிசிக்கல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ரேபிட் பிசிக்கல் growth அப்சர்வ் பண்ண முடியுது. இட் இன்க்ளூட் செக்ஷுவல் மெச்சுரேஷன், சேஞ்சஸ் இன் ஹைட் அண்ட் வெயிட், பிரைமரி அண்ட் செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இது ஹார்மோனல், இது எதனால இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த ஹார்மோனல் ஆக்டிவிட்டி. ஸோ கேர்ள்ஸ்க்கு ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகிறனாலையும் பாய்ஸ்க்கு டெஸ்டோஸ்டெரான் செக்ரேட் ஆகிறனால இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அந்த பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பாடியோட இமேஜ், செல்ஃப் கான்செப்ட், பியர் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணுது. அடாலசன்ஸ் வந்து ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா வந்து முதல்ல அடாலசன்ஸ் வந்து இந்த ஏஜ்ல தான் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ண முடியாது. புபர்ட்டி வந்து கேன் ஹேப்பன்ஸ் அட் எனி ஏஜ் பிட்வீன் திஸ் பீரியட். ஏன்னா வந்து இட் பேஸ்ட் ஆன் ஜெனட்டிக்ஸ், என்வரான்மெண்டல் ஃபேக்டர், ஃபுட் தே ஈட் எல்லாத்தினாலையும் வந்து ஏஜ் வேரிஸ். அப்புறம் அடாலசன்ஸ் வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்றோம். பிகாஸ் இட் வேரிஸ் அக்ராஸ் அந்த டெஃபினேஷன், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வேரிஸ் அக்ராஸ் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ். அடாலசன்ஸ் ஒரு டிஸ்டிங் ஃபேஸ். ஸோ சைல்ட்ஹுட்ல இருந்து அடல்ட் ரோல்ஸ் போறதுக்கு உள்ள நடுவில் இருக்கிற பீரியட் தான் அடலசன் பீரியட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடலசன் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு எய்ம் இருக்கும்போது அதுக்குரிய எஜுகேஷனல் வேல்யூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பீப்புள் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் திஸ் அடலசன் ஏஜ். அது வந்து படிக்கிறது, அப்புறம் நல்ல வேலைக்கு போகணும், அவங்களை அது வரைக்கும் ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்ற நிறைய மோட்டிவ்ஸ் இருக்கிறதுனால இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஃபேமிலி லெவலுக்குன்ற அந்த டைமிங்லாம் வந்து டிலே ஆயிடுச்சு நவடேஸ். So adolescence is linked with the formal education, delayed entry into the workforce, extended dependence on parents, இது எல்லாமே நடக்குது. So cultural values determine this length, expectation, experience of adolescence எல்லாம் determines. Puberty. So puberty வந்து it refers to the period when a child's body become capable of sexual reproduction. ஸோ இதுல ரெண்டு டைப் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும். பிரைமரி செக்ஸ் கேரக்டர், செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்சஸ் நடக்கும் டியூரிங் திஸ் புபர்ட்டி. பிரைமரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா இன்டர்னல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட மெச்சூரிட்டி, வேற செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், வாய்ஸ் டீப்பனிங், பாடி ஹேர் க்ரோத், இதெல்லாம் வந்து செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேர்ள்ஸ் எடுத்துனா புபர்ட்டி வந்து தே ரீச் புபர்ட்டி ஏர்லியர் தென் பாய்ஸ், டிபிக்கலி 8 to 13 இயர்ஸ்ல. மெனார்ஷி, ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ருவேஷன் தான் வந்து மேஜர் மைல்ஸ்டோன் ஃபார் தெம். வேற பாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 to 14 இயர்ஸ் தே ரீச் புபர்ட்டி. அண்ட் என்னென்ன சயின்ஸ் நீங்க பார்க்க முடியும்னா டெஸ்டிகுலர் growth அண்ட் வாய்ஸ் டீப்பனிங், இதை வச்சு தே ரீச் புபர்ட்டி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ புபர்ட்டி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஜெனடிக் ஃபேக்டர்ஸ், நியூட்ரிஷன், ஹெல்த் கண்டிஷன்ஸ், என்வரான்மெண்டல் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ். அடலசன்ட்டோட பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னா பிரெயின் கண்டினியூஸ் டு டெவலப், எஸ்பெஷலி இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல வந்து டெவலப்மெண்ட் நடந்துட்டே இருக்கு. ஸோ விச் ஹெல்ப்ஸ் இன் பெட்டர் பிளானிங், டெசிஷன் மேக்கிங், இம்பல்ஸ் கண்ட்ரோல், ரீசனிங் எல்லாமே இட் காட் பெட்டர். அண்ட் லிம்பிக் சிஸ்டம், எமோஷன்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்க அந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து மெச்சூர்ஸ் ஏர்லியர், which can lead to increased risk taking, emotional outburst, imbalance between emotion and logic, இதெல்லாம் வந்து it takes place. This mismatch in brain development explains some typical adolescent behavior such as poor judgment, sensitivity to peer influence, mood swings, இது எல்லாமே வந்து it is because of the limbic system maturity, அந்த growth வந்து growth வச்சு தான் இதெல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. Physical health during adulthood. இது வந்து லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ், இந்த அடலசன்ஸ்ல வைக்கிற லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ், டயட், எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து இட் அஃபெக்ட் லாங் டேர்ம் ஹெல்த் அவுட்கம்ஸ். ஸோ அடலசன்ஸ் நீட் adequate nutrition, regular physical activity, proper health education. So developing positive health habits in the adolescence lays the foundation for healthy adulthood. So adolescenceன்றது time of biological growth and social redefinition. Puberty triggers changes in reproductive capability and body structure. Brain வந்து it continues developing, influencing emotions and decision making in the adolescence period. Next வந்து adolescence is culturally shaped and early choices have a lifelong impact on health. So இதான் யூனிட் 4. யூனிட் 5 வந்து intellectual development in childhood.
ஏர்லி சைல்ட்ஹுட்லையும் மிடில் சைல்ட்ஹுட்லையும் எப்படி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நடக்குது, என்னென்ன சேஞ்சஸ் அப்சர்வ் பண்ணும் அப்படின்றத பத்தி இந்த யூனிட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்டெலெக்சுவல் ஆர் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் சில்ட்ரன் லேர்ன் டு திங்க், அண்டர்ஸ்டாண்ட், ரிமெம்பர் அண்ட் கம்யூனிகேட். ஸோ அந்த ப்ராக்ரஸ் வந்து இந்த 2 ஸ்டேஜ்ல எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து தெர் ஆர் செவரல் தியரிட்டிக்கல் அப்ரோச்சஸ் தட் எக்ஸ்பிளைன்ஸ் எப்படி வந்து சில்ட்ரன் இன்டெலெக்சுவலா டெவலப் ஆறாங்க அப்படின்னு நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சைக்கோமெட்ரிக் அண்ட் வைகாட்ஸ்கின் அப்ரோச்சஸ். சைக்கோமெட்ரிக் அப்ரோச்ன்றது இட் இஸ் ஃபார் மெஷரிங் த இன்டெலிஜென்ஸ். ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை டெஸ்ட் பண்றது வந்து சைக்கோமெட்ரிக் அப்ரோச். வைகாட்ஸ்கின் அப்ரோச்ன்றது இட் இஸ் டெவலப் பை வைகாட்ஸ்கி, ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து அந்த இன்டெலெக்சுவல் எபிலிட்டி, சோஷியல் இன்டராக்ஷன் அண்ட் கல்ச்சர் பேஸ்டா எப்படி அந்த இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்றத வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹி பிலீவ்ஸ் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகும்னா த்ரூ கைடட் லேர்னிங், லாங்குவேஜ் மூலமா அண்ட் ஷேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா அந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷனல் சைக்கோமெட்ரிக் மெஷர்ஸ். ஸோ நிறைய வந்து சைக்கோமெட்ரி மெஷர்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஒன் அமாங் தட் ஐக்யூன்றது இன்டெலிஜென்ட் கோஷன். ஸோ இந்த ஐக்யூ டெஸ்ட், ஒன் ஆஃப் த பாப்புலர் ஐக்யூ டெஸ்ட் என்னன்னா ஸ்டான்ஃபோர்ட் பினட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். அப்புறம் வந்து வெஸ்லர் ப்ரீ ஸ்கூல் அண்ட் பிரைமரி ஸ்கேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதுதான் வந்துட்டு ஐக்யூ டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸ்டாண்டர்ட் பினட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல்ன்றது வந்து 40 to 45 மினிட்ஸ் வந்து ஆகும். அதுல வந்து தனித்தனியா வேர்பல் டெஸ்ட், அப்புறம் மெமரி டெஸ்ட் பண்ண, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் டெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சு தனித்தனியா ஸ்கோர் எடுத்து டோட்டல் ஸ்கோரும் கொடுப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்கோர் வச்சு எதுல வந்து லேக் ஆகுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்குரிய கரஸ்பாண்டிங் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ திஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் டெஸ்ட். ஸோ ஏஜ் 2ல இருந்து இந்த ஸ்டான்ஃபோர்ட் பினட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் டெஸ்ட் இருக்குது. அது மாதிரி இந்த வேர்பல் டெஸ்ட் இல்லாமல் இந்த எப்படி பில்டிங் பிளாக்ஸ், மிஸ்ஸிங் பார்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ அதோட எபிலிட்டி வச்சு 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல ஸ்கோர் பண்றாங்க. ஃப்ளூயிட் ரீசனிங், அப்ட்ராக்ட் திங்கிங் எப்படி இருக்கா, நியூ ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றத மெஷர் பண்றாங்க. அடுத்து அவங்களோட நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ரீசனிங், விஷுவல் ஸ்பேஷியல் ப்ராசஸிங், ஒர்க்கிங் மெமரி, இந்த 5 கேட்டகரி வச்சு தனித்தனியா ஸ்கோர் எடுக்கிறாங்க. டோட்டல் ஸ்கோரையும் வச்சு என்னதுல அவங்க பெஸ்டா இருக்காங்க, என்னதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றத முடிவுக்கு வராங்க. அதே மாதிரி வெஸ்லர் ப்ரீ ஸ்கூல் அண்ட் பிரைமரி ஸ்கேல் ஆஃப் 30 to 60 மினிட்ஸ் எடுக்கிறாங்க டெஸ்ட். அது வந்து 2.5 to 4 ஏஜ்க்கு ஒரு தனி செட் ஆஃப் பேட்டர்ன் இருக்கும். 4 to 7க்கு தனி கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் வந்து வேர்பல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்பைன் ஸ்கோர் வந்து மெஷர் பண்றாங்க. ஸோ இஃப் வேர்பல் ஸ்கோர் நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா மோட்டார் டெவலப்மெண்ட்ல இஷ்யூ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, லாங்குவேஜ் வேர்பல் ஸ்கோர் கம்மியா இருந்துச்சுன்னா லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பியாஜெஷியன் அப்ரோச், ப்ரீ ஆப்ரேஷனல் சைல்டு. ஸோ 2 to 7 இயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்டடி பண்றது வந்து ப்ரீ ஆப்ரேஷன். 2 to 7 இயர்ஸ் இருக்கிற சைல்டு வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் சைல்டுன்னு சொல்றாங்க. அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பியாஜெஷியன் அப்ரோச்சா சொல்றாங்க. ஸோ அவங்களோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா சிம்பாலிக் திங்கிங். அதாவது ஒரு ஒரு சில ஆப்ஜெக்ட் வந்து they pretend to be some other object and playing. இப்போ ரிமோட்டை வந்து ஃபோன் மாதிரி யூஸ் பண்றது, ஒரு பிளாக்கை வந்து கார்ன்னு நினைச்சு யூஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் சிம்பாலிக் திங்கிங். 2 to 7 இயர்ஸ்ல இந்த மாதிரி நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. அண்ட் தேல் பி ஈகோசென்ட்ரிக். ஈகோசென்ட்ரிக்னா அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் யோசிப்பாங்க, அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு யோசிக்க வராது. அதே மாதிரி வந்து சைல்டு அசியூம்ஸ் நம்ம பாக்குறதே தான் மற்றவங்களுக்கும் தெரிய வரும் அப்படின்ற அசம்ஷன் தான் இருக்கும். சென்ட்ரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் யோசிச்சுட்டு இன்னொன்று மிஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தண்ணி ஒரு கிளாஸ்ல சின்ன டம்ளர்ல தண்ணி எடுத்திருக்கோம், பெரிய நேரோ கிளாஸ் டம்ளர்ல பெரிய டம்ளர்ல அதே அளவு தண்ணி தான் ஊற்றுவோம். பட் தே பிலீவ் தட் லாங் இந்த டாலர் கிளாஸ் இருக்கிறது தான் அதிகமான அளவு தண்ணி அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஸோ அது சென்ட்ரேஷன். இர்ரிவர்சிபிலிட்டினா என்னன்னா, சென்ட்ரேஷன்றது பேஸ்ட் ஆன் ஹைட் வச்சு மட்டும் ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறேன். இர்ரிவர்சிபிலிட்டின்றது நம்ம இந்த மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாலும் தண்ணி ஒரே அளவு வேற இதுல மாத்தாலும் ஒரே அளவு தான் இருக்குது அப்படின்ற அந்த அந்த ரிவர்ஸ் பண்ணி அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு கிளே வச்சு ஒரு ஸ்னேக், லாங் ஸ்னேக் மேக் பண்றாங்க அப்படின்னா லாங் ஸ்னேக்ல வந்து நிறைய கிளே இருக்குன்னு யோசிப்பாங்க. திருப்பி இந்த லாங் ஸ்னேக்கா திருப்பி பாலா உருட்டும் போது சேம் அளவு தான் அப்படின்ற அந்த ரிவர்ஸா யோசிக்கிற பக்குவம் வந்து இந்த 2 to 7 இயர்ஸ்ல இருக்காது. அண்ட் தே ஹேவ் அனிமிசம் ஃபீச்சர். அப்படின்னா என்னன்னா தே ஓன்ட் நோ நான் லிவிங் திங்ஸ் வந்து ஃபீலிங்ஸ் இருக்காது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்காது. தே பிலீவ் தட் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் ஃபீலிங்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். அப்புறம் டிரான்ஸ்டக்டிவ் ரீசனிங் என்னன்னா ஒரு இல்லாஜிக்கல் கனெக்ஷன் ஈவெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து பேடா இருக்கிறதுனால தான் எங்க அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இல்லாஜிக்கலி
ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து 2 to 7 இயர்ஸ்ல அப்சர்வ் பண்ணலாம். ஆனா அந்த ப்ரீ ஆப்பரேஷனல் தாட் என்னென்ன ப்ராக்ரஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட கேரக்டர வந்து ஃபோக்கஸ் பண்ணுச்சு இதுவரைக்கும் பார்த்தது. ஸோ வாட் தே ஆர் லேக்கிங் அட், வாட் தே நீட் டூ இம்ப்ரூவ் அப்படின்றத பார்த்தோம். பட் இன்ஃபான்ட் அண்ட் டாட்லருக்கு மேல என்ன காக்னிட்டிவ் லெவல்ல ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே நோ டூ ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட் அண்ட் கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப வந்து அவங்க அப்பாவே வந்து தாடி வச்சிருக்காங்க. சில வந்து ஃபுல் ஷேவ் இருப்பாங்க. தே குட் ஏபிள் டூ ஐடென்டிஃபை 2 பேருமே வந்து சேம் பெர்சன் தான் அப்படின்ற மாரி ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் தே கேன் ஆல்சோ கேட்டகரைஸ். இப்போ வந்து அனிமல்ஸ் எது, டாய்ஸ் எது, அ ஸோ இந்த இப்போ டாக் கம்ஸ் அண்டர் அனிமல் அந்த மாரிலாம் அவங்களால கேட்டகரைஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு நம்பர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கும்னா, அ தே கேன் கவுண்டிங் டெவலப் ஆகும். தே ஹேவ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நம்பர்ஸ். இப்ப வந்து இந்த நம்பர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸ்னேக் அண்ட் லேடர் அந்த மாரிலாம் கேம் வந்து கண்டக்ட் பண்ணும்போது, தே கிராஜுவலி பி ஏபிள் டூ கவுண்ட் திங்ஸ். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த மாரி நடந்ததுனால வி ஹேவ் காட் திஸ் அவுட்கம் அப்படின்றத லிங்க் பண்ண முடியும். அண்ட் தே வில் பி ஏபிள் டூ எம்பத்தைஸ். அவங்க வந்து ஒரு விஷயத்த அவங்க யோசிக்கும்போது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் யோசிப்பாங்க. ஆனா மத்தவங்க ஏதாவது ஒரு ஃபீலிங் கோ த்ரூ பண்றாங்க அப்படின்னா, அத இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சம்மன் இஸ் சேட், சம்மன் இஸ் ஹாப்பி அப்டின்னா, அத வந்து அவங்களால எந்த மாரி கஷ்டப்படுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தியரி ஆஃப் மைண்ட். ஸோ தே ஹேவ் த அவேர்னஸ் தட் அதர் பீப்பிள் ஹேவ் தாட்ஸ், டிசைர்ஸ் அண்ட் பிலீவ்ஸ். நம்ம நம்ம நினைக்கிறத விட டிஃபரெண்ட்டா இருக்கும் அப்டின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டெவலப்பிங் த சோசியல் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரீ ஆப்பரேஷனல் தாட். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்ரோச். மெமரி வந்து எந்த லெவலுக்கு இருக்கும் 2 to 7 இயர்ஸ்ல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம ஒரு இன்புட் ஃபீட் பண்ணி அவுட்புட் வருதோ, அதே மாதிரி ஆ நம்ம ஹியூமனோட மெமரியும் வந்தீங்கன்னா, இன்புட் வந்து சென்சரி இன்புட் எடுக்குது. அது மெமரியில ஸ்டோர் பண்ணுது. அண்ட் ரிட்ரீவல் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். இத வந்து இட் இஸ் யூஸ்ட் டூ சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்ரோச்ல என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, எப்படி ஒரு அட்டென்ஷன், மெமரி அண்ட் ப்ராசஸிங் ஸ்பீட்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத தான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, மெமரியில 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. என்கோடிங், ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல். என்கோடிங்ன்றது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அந்த என்ன மாரி ஸ்டோர் பண்ணணுமோ, இப்ப ஆப்பிள் எடுத்தா ரெட்ன்ற கேட்டகரியில அத ஸ்டோர் பண்றது. ஸோ வென்னெவர் யூ ஆர் ஆஸ்க்ட் டூ டெல் சம் திங்ஸ் இன் ரெட்னா ஆப்பிள்ன்னு சொல்ல முடியுது. ஸோ அத கேட்டகரைஸ் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்றது வந்து என்கோடிங். என்கோடிங் அத எப்படி ஸ்டோர் பண்றது அந்த இன்ஃபர்மேஷன ஆ லாங் டெர்ம் மெமரிக்கு அனுப்பி ஸ்டோர் பண்றது ஸ்டோரேஜ். அண்ட் வென்னெவர் நீடட் அந்த ஏதாவது கியூஸ் வச்சோ, இல்ல நேச்சுரலாவோ அந்த இன்ஃபர்மேஷன திருப்பி வெளிய கொண்டு வரது ரிட்ரீவல். சைல்ட் மெமரி வந்து இட் இம்ப்ரூவ்ஸ். பிரெயின் டெவலப் ஆகும்போது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸ்ல நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமா மெமரிய வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மெமரியே வந்து சென்சாரி மெமரி, ஒர்க்கிங் மெமரி, லாங் டெர்ம் மெமரி. சென்சாரி மெமரின்றது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல பார்த்தோனே அ ரிமெம்பர் பண்ணுது. ஒர்க்கிங் மெமரி வந்து ஷார்ட் டெர்ம் மெமரி. கொஞ்ச நேரத்துக்கு வந்து இப்போ ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுலயோ, இல்ல வந்து இப்போ ஒரு பேசேஜ் ரீட் பண்றப்போ, அதோட மீனிங் வந்து நீங்க ரீட் பண்ணத உடனே ஸ்டோர் பண்ணிக்கிறது. எய்தர் த கேரக்டர் ஆஃப் த கேரக்டரோட நேம் ஆஃப் த கேரக்டர் அந்த மாதிரிலாம் ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரில வருது. ஸோ தட் இஸ் ஒர்க்கிங் மெமரி. ஸோ ஆல் அலாங் த ஸ்டோரி சைல்ட் குட் ரிமெம்பர் த நேம் ஆஃப் த கேரக்டர். லாங் டேர்ம் மெமரி வந்து நீங்க எப்ப கேட்டாலும் அந்த விஷயம் ஞாபகத்துல இருந்துச்சுன்னா அது லாங் டேர்ம் மெமரி. ரெகக்னேஷன் அண்ட் ரீகால். ரெகக்னேஷன்ன்றது வந்து ஒரு விஷயத்த பார்த்தோனே ரிலேட் பண்ணி ஒரு பாஸ்ட்ல நடந்தத இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, ரெகக்னைஸ் பண்ண முடியுதுன்னா ரெகக்னேஷன். ரீகால்னா என்னன்னா, கியூஸ் இல்லாம எந்த ஒரு க்ளூஸும் இல்லாம ஒரு விஷயத்த ரிட்ரீவ் பண்ண முடியுது அப்டின்னா, அது ரீகால். ஸோ இந்த ரெகக்னிஷன் ரீகால்லாம் இட் கெட்ஸ் இம்ப்ரூவ்ட் இன் திஸ் ஏஜ். ஸோ ஃபார்மிங் அண்ட் ரீடெய்னிங் சைல்ட்ஹுட் மெமரீஸ். சைல்ட்ஹுட் மெமரீஸ் வந்து எப்படி வந்து பிகாஸ் த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஃபுல்லி க்ரோனா இருக்காது. அண்ட் த மெமரி இன்னும் ஸ்டில் இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேட்னால சம் திங்ஸ் சைல்ட்ஹுட் மெமரீஸ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இதில சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜென்ரிக் மெமரின்றது வந்து ஜென்ரலா ரிப்பீட்டடா ஆம் ஒரு இது ஒரு ஒரு ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும்போது, இதுதான் ஃப்ளோ, இதான் ஸ்டெப். இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும். காலையில எந்திரிச்சோனே பிரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து குளிக்கணும். அந்த மாரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டெய்லி ரொட்டீனா நடக்கும்போது, அது வந்து ஜெனரிக் மெமரின்றது சொல்றாங்க. பிகாஸ் அதே இதுதான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் நோ வாட் டு எக்ஸ்பெக்ட் இன் ரிகரிங் சிச்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டாம். அது ஒரு ப்ராசஸாவே மாறிடும். ஜெனரிக் மெமரியில இருக்கிறது. எபிசோடிக் மெமரினா சர்டன் ஈவென்ட்ஸ்ல நடந்த சில விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கிறது. பர்த்டே பார்ட்டில இந்த பிரசன்ட் எனக்கு குடுத்தாங்க அப்படின்னு சில பர்ட்டிகுலர் ஈவென்ட்ஸ ஞாபகம் வச்சுக்கிறது எபிசோடிக் மெமரி. ஆட்டோபயோகிராபிக்கல் மெமரினா எபிசோடிக் மெமரி மாரி தான். ஆனா ஏஜ் ஒரு வயசுல இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த மொமெண்ட்ஸ வந்து ரிகலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த எமோஷன்ஸ் என்ன கோ த்ரூ பண்ணோம் அதெல்லாம் திரும்ப திரும்ப பேசிட்டே ரீகால் பண்ணிட்டே இருக்கும்போது இட் பிகம்ஸ் த ஆட்டோபயோகிராபிக்கல் மெமரி.
யங் சில்ட்ரனுக்கு வந்து இப்ப ஏர்லி மெமரிஸ் ஃபேட் ஆச்சு அப்படின்னா என்ன ரீசனா இருக்கலாம்னா, பிரெயின் வந்து ஸ்டில் மெச்சூர்ஸ் ஆகுது. ஹிப்போகாம்பஸ் அது வந்து ஸ்டில் மெச்சூரிங். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இல்ல டு டிஸ்கிரைப் த ஈவென்ட்ஸ். இன்னும் அவங்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஃபார்ம் ஆகல அப்படின்னா, மெமரி வந்து ஃபேட் ஆகும். அது இன்ஃபான்டைல் அம்னீஷியான்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ல லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னா, இந்த டைம்ல சின்ஸ் தே ஸ்டார்ட்டட் டாக்கிங் நவ், தே குட் லேபிள் த எக்ஸ்பீரியன்ஸஸ் கம்யூனிகேட் பண்ண முடியும் அவங்க தாட்ஸ. அண்ட் தே வில் பி ஏபிள் டு ஆர்கனைஸ் அண்ட் ரீகால் த மெமரீஸ். ஒரு 14,000 வேர்ட்ஸ் வந்து ஏஜ் 6ல வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கிராமர் ரூல்ஸ் ஏஜ் 6 வந்து தே வில் கெட் டு நோ அபௌட் த கிராமர் ரூல்ஸ். வந்து ப்ராப்பரா இல்லாட்டினாலுமே வந்து தே வில் பி ஏபிள் டு ஃப்ரேம் சென்டென்ஸ். ஒரு பாசிவ் வாய்ஸ்ல எடுக்காம ஆக்டிவ் வாய்ஸ்ல தே குட் பி ஏபிள் டு ஃப்ரேம் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் வந்து மிடில் சைல்ட்ஹுட்ல அதே மாரி இன்டெலக்சுவல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணி இது எப்படி திங்கிங், லேர்னிங், மெமரி அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணலாம். பியர்ஜெட்ஸ் கான்கிரீட் ஆப்பரேஷன் ஸ்டேஜ். ஸோ ப்ரீ ஆப்பரேஷன் ஸ்டேஜ்ன்றது 2 to 7 இயர்ஸ். கான்கிரீட் ஆப்பரேஷன் ஸ்டேஜ் வந்து 7 to 12 இயர்ஸ் சில்ட்ரனோட லாஜிக்கல் திங்கிங் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அம் நம்ம எதெல்லாம் 2 to 7 இயர்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம், கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்னு பார்த்தோமோ, அது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி இதுல அட்வான்ஸ்மென்ட்டா மிடில் சைல்ட்ஹுட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் என்னன்னா, இப்போ ஒரு மால்ல போய் யூ ஆர் ஹியர் அப்படின்ற மேப் பார்த்துட்டு, ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போணும் அப்படின்னா, இப்படி இந்த வேல போனா இப்படி ஷாப் வரும்னு சொல்லிட்டு அந்த மேப்ப பார்த்து இஃப் த சைல்ட் குட் ஈஸிலி ரிலேட் அண்ட் இட் கேன் ரீச் அவுட். அந்த மாரி ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து மிடில் சைல்ட்ஹுட்ல கிடைக்கும். அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட். அ ஒரு கிளாஸ் டம்ளர் ஓரத்துல இருக்கிறதுனால கீழ விழுந்தனால உடைஞ்சிருச்சு அப்படின்னு, ஓரத்துல வச்சதுனால உடைஞ்சிருச்சு அப்படின்ற அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தே வில் பி ஏபிள் டூ கேட்டகரைஸ். எப்படின்னா ரோஸ்ன்றது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஃப்ளவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸ் இன்க்ளூஷன் இப்ப வந்து ஆர் தேர் மோர் ரோசஸ் ஆர் மோர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, ப்ரீ ஆப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரோசஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் ஃப்ளவர்ஸ் இப்ப வந்து 10 ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுல 7 ரோசஸும் 3 கார்னேஷன் இருக்கும். ஆர் தேர் மோர் ரோசஸ் ஆர் மோர் ஃப்ளவர்ஸ்ன்னு கேட்கும்போது, ப்ரீ ஆப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரோசஸ் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிக்கர் கேட்டகரி தான் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. வேறஸ் மிடில் சைல்ட்ஹுட் மோர் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற ஆன்சர் வந்து ஃப்ளவர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இண்டக்டிவ் ரீசனிங்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள வச்சு ஜெனரிக் கன்க்ளூஷன் தருது. திஸ் டாக் பார்க்ஸ், தி அதர் டாக் பார்க்ஸ். ஸோ ஜெனரலா எல்லா டாக்குமே குலைக்கும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் அது இண்டக்டிவ் ரீசனிங். டிடக்டிவ் ரீசனிங்னா ஜெனரல் இன்ஃபர்மேஷன வச்சு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் மேட்ச் பண்றது. ஆல் டாக்ஸ் பார்க்ன்றப்போ ஒரு நியூ டாக் வந்தாலும் எனி டாக் வில் பார்க் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வருது டிடக்டிவ் ரீசனிங். ஸோ இந்த மாதிரி ரீசனிங் கெப்பாசிட்டிஸ்லாம் மிடில் சைல்ட்ஹுட்ல வரும். அப்புறம் கன்சர்வேஷன். ஸோ கன்சர்வேஷன் இந்த ஷேப், அப்பியரன்ஸ் மாத்துனாலும் அந்த வால்யூம் வந்து சேமா தான் இருக்கும். அந்த கிளே எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, லாங் ஸ்னேக்கா மாத்துனா கூட அந்த கிளேயோட அளவு ஒரே தான் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்ப நம்பர் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மேத் ஆப்பரேட்டர்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்மால் டூ பிக் நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் டிரான்சிட்டிவ் இன்ஃபரன்ஸ் அந்த நாலேட்ஜ் கிடைக்கும். இப்ப வந்து ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, பி இஸ் கிரேட்டர் தென் சி. ஸோ இன்டைரக்ட்டா ஏ இஸ் கிரேட்டர் தென் சி அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் இந்த மிடில் சைல்ட்ஹுட்ல. அதே மாரி இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்ரோச்ல பிளானிங், அட்டென்ஷன், மெமரி அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் வந்து தே வில் பி ஏபிள் டூ ஆர்கனைஸ் திங்ஸ் அஹெட் அண்ட் பிளான் அக்கார்டிங்லி. இப்ப வந்து அ சைல்ட் வில் பி ஏபிள் டூ ஆர்கனைஸ் த டைம் டு ஸ்டடி ஃபார் அன் எக்ஸாம், கம்ப்ளீட் ஹோம்வொர்க். அதுக்கப்புறமா ப்ளே டைம் நம்மளுக்கு நெறைய கிடைக்கும் அப்படின்ற அந்த பிளான் பண்ணி தே வில் பி ஏபிள் டூ டூ இட். அட்டென்ஷன் அது மாரி செலக்டிவ் அட்டென்ஷன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறாங்களோ, அத அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தாலும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ எடுத்துட்டு அவங்களால வந்து கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும் மிடில் சைல்ட்ஹுட்ல. மெமரி வந்து சென்சரி மெமரி ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம் எல்லாமே இருக்குது. எஃபெக்டிவா அத அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ், ரிஹர்சல், ஆர்கனைசிங், எலாபரேஷன் அந்த மாரி ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்றதுக்கு சர்டன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணா, மெமரி வந்து எஃபெக்டிவா அவங்க யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து மேத்ஸ்லயே இந்த பாட்மாஸ் அப்படின்ற அ ஒரு டெர்ம் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி எப்படி வந்து எவாலுவேட் பண்றது, மேத் ஆப்பரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அப்புறம் ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து அம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் தென் சப்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி ஆர்டர்ல போணும் அப்படின்றத ரிமெம்பர் பண்றதுக்கு பாட்மாஸ் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாரிலாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது தேர் மெமரி வில் பி எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ்டு. ஸோ இத எஜுகேஷனலா இந்த வென் டீச்சர்ஸ் என்கரேஜஸ் பிளானிங், ஸ்ட்ரக்சர் டாஸ்க் அந்த மாரிலாம் குடுக்குறப்போ அண்ட் பேரண்டிங் ஸ்டைல்லயும் இஃப் தே டீச் இன் சச் அ வே மெமரி வந்து டெவலப் ஆகும். டெவலப்மென்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்ஷனிங்.
இட் இஸ் a செட் ஆஃப் காக்னிட்டிவ் ப்ராசஸஸ். ஒரு கோல் டைரக்டட் பிஹேவியர்க்காக மெமரி, இன்ஹிபிட்டரி கண்ட்ரோல், காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனின்றாங்க. வொர்க்கிங் மெமரி அப்படின்னா மிடில் சைல்ட்ஹுட்ல வந்து வொர்க்கிங் மெமரி இட் இம்ப்ரூவ்ஸ் ஸ்டெடிலி. இப்ப மல்டிபிள் ஸ்டெப் அரித்மெடிக், இப்ப மல்டிப்ளிகேஷன்ல 3 டிஜிட் இன்டூ 2 டிஜிட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் வர மல்டிப்ளிகேஷன ரிமெம்பர் பண்ணிட்டு, அடுத்த வேல்யூ செகண்ட் ஸ்டெப்ல இருக்கிறத ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வி கேன் அப்சர்வ் இன் மிடில் சைல்ட்ஹுட். இன்ஹிபிட்டரி கண்ட்ரோல்னா அதான் இது வந்து டிஸ்ட்ராக்ஷன சப்ரஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸ் இருக்கிறது. அப்புறம் காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டினா ஷிஃப்டிங் அட்டென்ஷன், சேஞ்சிங் ரூல்ஸ் செய்யும்போது அதுக்கு அடாப்ட் பண்ணி, அத கிராப் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி ஒர்க் பண்றது. அது வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் த ப்ராப்ளம் சால்விங் அது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்ஷனிங்கிறாங்க. ஸோ நியூராலஜிக்கலா பார்த்தோம்னா, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் வந்து பிளானிங் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றது. ஸோ அதுல வந்து இட்ஸ் கன்டினியூஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அண்ட் பேஸ்ட் ஆன் என்விரான்மென்டல் இன்புட்ஸ் அத பொறுத்து வந்து ஹவ் ஃபாஸ்டர் தே ஆர் ப்ராசஸிங் அண்ட் இன்புட் அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கூலிங் எப்படி ஸ்ட்ரக்சர்டா என்விரான்மென்ட் எப்படி டீச் பண்றாங்க, என்ன மாரி மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க, அது பொறுத்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்ஷனிங் இம்ப்ரூவ் ஆகும். சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்விரான்மெண்ட்ஸ பொறுத்தும் இருக்குது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்லீப் தட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்ஷனிங் அண்ட் பேரண்டிங் ஸ்டைல் மாம் சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர் பேரண்டிங்கா இருந்துச்சுன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்ஷனிங். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்ஷன்ஸ் அதாவது எப்படி ஒர்க்கிங் மெமரி யூஸ் பண்றாங்க, ஹவு தே அடாப்ட் டு த சிச்சுவேஷன் அண்ட் ஹவு தே டிஸ்ட்ராக்ட் அண்ட் ஃபோக்கஸ் வித் ஃபுல் அட்டென்ஷன் அது எல்லாமே வந்து இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அகாடமிக் சக்சஸ், எமோஷனல் ரெகுலேஷன், சோஷியல் காம்பிடன்ஸ். ஸோ இதுல ஏதாவது அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா, ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ஏடிஹெச்டிலாம் வந்து ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணும்போது இட் கேன் இம்ப்ரூவ் லாங் டர்ம் அவுட்கம்ஸ். மெமரி ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா த்ரூ ரிகர்சல். திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணும்போது வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து ஆர்கனைசேஷன். ஹவ் வி ஆர் கேட்டகரைசிங் திங்ஸ் அப்படின்றத வச்சு ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது ஆர்கனைசேஷன். எலாபரேஷன்ன்றது வந்து இந்த பாட் மாஸ் மாரி ஏதோ ஒரு இது அசோசியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறது வந்து எலாபரேஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி மெமரி வந்து டெவலப் பண்ணலாம். மெட்டா மெமரின்றது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவ் மெமரி ஒர்க்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் நோயிங் வாட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு யூஸ் அண்ட் வென் டு அப்ளை தம். ஸோ சில்ட்ரன் வில் பி பெட்டர் அட் மானிட்டரிங் த மெமரி ப்ராசஸ். எப்ப வந்து இந்த ரூல்ஸ் வச்சுக்கணும், இந்த ஹிண்ட் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தே வில் பி ஏபிள் டு நோ. ஸோ இது எதனால தான் அந்த மெட்டா மெமரி அஃபெக்ட் ஆகும்னா, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், எஜுகேஷன், பேரண்டல் கைடன்ஸ் அண்ட் மாடலிங் இது எல்லாமே வச்சு தான் மெட்டா மெமரி வந்து அஃபெக்ட் ஆகும். அடுத்து சைக்கோமெட்ரிக் அப்ரோச் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஐக்யூ வந்து நிறைய விதத்துல வந்து அசஸ் பண்ணலாம். த்ரூ ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டிங் என்னென்ன சைக்கோமெட்ரிக் அப்ரோச் இருக்குன்னா, ஒரு இந்த ஸ்டான்ஃபோர்ட் பினட் வெஸ்லர் ஸ்கேல்ஸ் அத வச்சு ஐக்யூ வந்து மெஷர் பண்றாங்க. ஸோ தே ஹேவ் சம் நார்ம் ரெஃபர் தீஸ் டெஸ்ட் ஆர் நார்ம் ரெஃபரன்ஸ். ஒரு சாம்பிள் ஆஃப் பாப்புலேஷன் வச்சு ஒரு ஸ்கோர் வச்சுப்பாங்க. அதோட கம்பேர் பண்ணி நம்மளோட ஐக்யூ லெவல் எப்படி இருக்கு அப்படின்ற மாரி ரிசல்ட் சொல்றாங்க. இந்த ஐக்யூ ஸ்கோர்ஸ் வந்து ஆவரேஜ் ஐக்யூ செட் அட் 100. ஸோ சில பேர் பிலோ 100 இருந்தா அபவ் ஆவரேஜ் அப்படின்ற மாரி கன்க்ளூஷன் வராங்க. 115 அந்த மாரி இருந்துச்சுன்னா தே ஃபீல் ஜீனியஸ் கிட்ஸ் அப்படின்ற கேட்டகரி கொண்டு வராங்க. ஸோ தே எவாலுவேட் காம்பனன்ட்ஸ் சச் அஸ் வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன், ஒர்க்கிங் மெமரி, பெர்செப்ஷுவல் ரீசனிங், ப்ராசஸிங் ஸ்பீட் அதெல்லாம் வச்சு தே கம் டு அ கன்க்ளூஷன் ஆஃப் வாட் எபிலிட்டி தே ஹேவ். தென் சர்டன் criticisms are there that ஐக்யூ வச்சு மட்டும் இந்த டெஸ்ட் ரிசல்ட் வச்சு மட்டும் வி cannot கம் டு அ கன்க்ளூஷன் இன்டெலிஜென்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு. ஏன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் இஸ் அஃபெக்டட் பை கல்ச்சரல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால இந்த டெஸ்டோட ரிசல்ட் மட்டும் வச்சு இந்த வேல்யூ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் ஐக்யூ கான்ட்ரவர்சி. ஸோ இது வந்து ஜெனட்டிக்ஸ் வர்சஸ் என்விரான்மெண்டல். ஜெனட்டிக்னால மட்டும்தான் ஐக்யூ லெவல் இப்படி இருக்குமா, இது என்விரான்மெண்ட்னால அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் அக்ரி தட் இட்ஸ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் போத். இனிஷியலா ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் ஜெனட்டிக்கா. ஸோ இவ்வளவுதான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ பிளேஸ் ரோல். வெதர் டெவலப்பிங் ஆர் டிக்ளைனிங், என்விரான்மெண்ட் பிளேஸ் மேஜர் ரோல். அடுத்து வந்து கல்ச்சரல் பயாஸ் இன் ஐக்யூ டெஸ்ட். ஸோ இங்க சில கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். அது இந்தியாவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்க இருக்கிற கல்ச்சரல் டிஃபரன்சஸ் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த வேல்யூ வந்து வி கேனாட் பி ஷியர் அது இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் வந்து கரெக்டா மெஷர் பண்ணிருக்கா அப்படின்ட்டு. அண்ட் ஃபிக்ஸட் ஆஃப் ஃபிளெக்சிபிள் இன்டெலிஜென்ஸ். ஏர்லியர் வியூஸ் என்னன்னா ஐக்யூ வந்து ஃபிக்ஸட் ரைட். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குமோ அதான் த்ரூ அவுட் த லைஃப் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நவடேஸ் இப்ப என்ன சொல்றாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் எஜுகேஷன்,
எமோஷனல் சப்போர்ட் அந்த இன்டெலிஜென்ஸ் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. யூஸ் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஐக்யூ ஸ்கோர்ஸ். அந்த பேஸ்ட் அந்த ஐக்யூ ஸ்கோர் இப்போ வந்து அது அந்த ஐக்யூ லெவலில் வச்சு லேர்னிங் நீட்ஸ் இருக்கா, சப்போர்ட் அதிகமாக வேணுமா அப்படின்னு ப்ராப்பராக எடுத்துட்டு போகலாம். மிஸ்யூஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஷுட் நாட் லேபிள் தம் பேஸ்ட் ஆன் த ஐக்யூ ஸ்கோர். ஸ்லோ லேர்னர், இன்கேப்பபிள் அப்படின்னு நேம் பண்ணக்கூடாது. ஸோ யூஸ் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஐக்யூ ஸ்கோர்ஸ்ல இதான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரஸி. ஸோ லாங்குவேஜோட எபிலிட்டி இந்த மிடில் சைல்ட்ஹுட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, தேர் பெட்டர் able to understand and interpret oral and written communication. By the age of 12, 50,000 words அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். they learn more complex sentence structures, conjunctions, prepositions, passive constructions எல்லாமே பண்ண முடியும். வேற ப்ரீ ஆப்ரேஷன்ல passive construction they'll find it difficult. And pragmatics based on the situation அந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்வே பண்ற மெத்தட் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டீச்சர்கிட்ட ஒரு கன்வே பண்ணும்போது எப்படி பொலைட்டா பண்ணணும், இந்த குரூப் எப்படி சொல்லணும், அது ஃப்ரெண்டு கிட்ட எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்லணும், நம்ம யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்றோம்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி எப்படி நம்ம புரிய வைக்கிறது. ஸோ இந்த எல்லா டெக்னிக் தான் பிராக்மேட்டிக்ஸ். ஸோ இந்த எபிலிட்டி வந்து மிடில் சைல்ட்ஹுட்ல இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுன்னா, ஹோம் என்விரான்மெண்ட். இப்போ when parents encourage them to read more books, ஸ்டோரி டெல்லிங் அதெல்லாம் வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் த லாங்குவேஜ். அண்ட் ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட், டீச்சர் குவாலிட்டி அண்ட் கரிக்குலம் பொறுத்தும் இந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், ஒர்க்கிங் மெமரி அண்ட் அட்டென்ஷன் பொறுத்து காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் சோஷியோ கல்ச்சரல் கான்டெக்ட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் த லாங்குவேஜ் எபிலிட்டி. ஒக்காபுலரி மிடில் சைல்ட்ஹுட்ல பார்த்தோம்னா, ஸோ ரேபிட் க்ரோத் இருக்கும் மிடில் சைல்ட்ஹுட்ல. ஸோ ஒரே ஒரே வேர்டுக்கு வந்து மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் த கான்டெக்ட் இட் சேஞ்சஸ் அப்படின்றத வந்து தேல் கெட் டு நோ. பேங்க்னு எடுத்தோம்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், மணி பேங்க் அது மாதிரி எடுத்துக்குவாங்க. ரிவர் பேங்க் இஸ் டிஃபரெண்ட் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் கிராமர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டென்சஸ், கண்டிஷனல் சென்டென்சஸ், எம்படட் கிளாஸஸ், த பாய் ஹூ லாஸ்ட் இஸ் புக், அந்த ஹூ லாஸ்ட் இஸ் புக் இஸ் கிரையிங், அந்த மாதிரி எம்படட் கிளாஸஸ் அது எல்லாமே வந்து they'll be able to make. அண்ட் சின்டாக்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அது எல்லாமே வந்து they'll be able to form in the middle childhood. Pragmaticsன்றது ஒரு branch of language development that deals with the social rules of communication. When to speak, when to stay silent, how to take turns, based on the listener வந்து எப்படி நம்ம ஸ்பீச்சை சேஞ்ச் பண்ணணும், how to interpret indirect language, அதாவது சர்க்காசம் ஜோக்னா how to take it. சர்க்காசம் வந்து டைரக்டா வந்து ஹர்ட் பண்ற மாதிரி எடுத்துக்காம இதை ஜோக்கிங் அஸ் கிட்டிங் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் தான் pragmatics. ஸோ மிடில் சைல்ட்ஹுட்ல வந்து they learn to take turns. ஸோ ஹவு டு ஸ்டார்ட், மெயின்டைன் அண்ட் எண்ட் கான்வர்சேஷன் அப்ராப்ரியேட்லி அப்படின்ற அந்த கான்வர்சேஷனல் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தே அண்டர்ஸ்டாண்ட் த லிசனர்ஸ் நீட். இப்போ வந்து ஒரு யங்கர் சிப்ளிங்க்கு எக்ஸ்பிளைன் பண்றதும் எல்டர் பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதும் இட் டிஃபர்ஸ். தே அட்ஜஸ்ட் தேர் ஸ்பீச். இது வந்து ஆடியன்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் வேரிட் கான்டெக்ட். ஸோ ஒரு ப்ளீஸ், தேங்க்யூ போட்டு பொலைட்னஸ் இன்க்ளூட் பண்றது வென் யூ ஸ்பீக் டு அ டீச்சர், வென் யூ ஸ்பீக் டு எல்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி கான்டெக்ட் அந்த மாதிரி லாங்குவேஜை மாத்துறது. அந்த சர்க்காசம் ஜோக்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அண்ட் they'll start enjoying it. நரேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஹவு டு பிகின் அ ஸ்டோரி, மிடில் அண்ட் எண்ட் எப்படி சொல்லணும், எப்படி அதை கன்வே பண்ணணுன்றதெல்லாம் கத்துக்கிறாங்க. ஸோ why pragmatics is important? It is very crucial for social interaction, making friends, participating in group activities, academic task ஹெல்ப் பண்ணுது, ஓரல் ப்ரெசன்டேஷன் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தை குறையுது அப்படின்னா இட் சீம்ஸ் லைக் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் ஆர் லாங்குவேஜ் இம்பேர்மெண்ட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இந்த செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் சைல்ட்ஹுட் வந்து மெனி சில்ட்ரன் ஆர் இன்ட்ரடியூஸ்டு 6 to 12 இயர்ஸ் வந்து நியூ லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ ஏர்லியர் த பெட்டர். ஏன்னா வந்து தே அந்த பேரலா வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் அந்த நியூ லாங்குவேஜ் கம்பேர் பண்ணி தேல் பி ஈஸிலி கிராபிங் இட். இது பெருசானோடனே ஒரு நியூ லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த கான்டெக்ட்க்கு அவங்க அந்த ஃப்ளூயண்டா அவங்களால பேச முடியாது. தேல் டேக் டைம். ஸோ அது வரைக்கும் சைலண்டா அப்சர்வ் தான் பண்ணுவாங்க. தேல் பி ஹெசிடேட் டு ஸ்பீக் அவுட் வித் தட் லாங்குவேஜ். ஸோ ஏர்லியர் த பெட்டர். சைமல்டேனியஸ் பைலிங்குவலிசம்ன்றது வந்து வீட்ல தமிழும் ஸ்கூல்ல இங்கிலீஷும் சைமல்டேனியஸா படிக்கிறது மூலமா தே வில் கெட் டு நோ த மீனிங் அண்ட் தே வில் ஸ்பீக் ஃபாஸ்டர். நேட்டிவ் லைக் ஃப்ளூயன்சி வந்து 2 லாங்குவேஜ்லயுமே கிடைக்கும். சீக்வென்ஷியல் பைலிங்குவலிசம்ன்றது என்ன, ஒரு லாங்குவேஜ்ல எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் நியூ லாங்குவேஜ் எடுத்துக்கிறது வந்து சீக்வென்ஷியல் பைலிங். அவுட் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஜெர்மன், பிரெஞ்ச் அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறது சீக்வென்ஷியல் லாங்குவேஜ். பட் இந்த மிடில் சைல்ட்ஹுட்ல எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி சைமல்டேனியஸ் பைலிங்குவலிசம் தான் நடக்குது. ஸோ பைலிங்குவல் சில்ட்ரன் வந்து எப்பவுமே they'll be having cognitive flexibility. ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அட்டென்ஷன் கண்ட்ரோலுக்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் பிகாஸ் ஆஃப் பேரலல் லேர்னிங் ஆஃப் லாங்குவேஜஸ்.
ஸோ என்னென்னலாம் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சக்ஸஸ் இன் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் பார்த்தீங்கன்னா, ஏஜ். யங்கர் சில்ட்ரன் அண்டர் 12 வந்து தே வில் பி அச்சீவிங் பெட்டர் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஃப்ளூயன்சி தென் ஓல்டர் லேர்னர்ஸ். மோட்டிவேஷன் அண்ட் ஆட்டிட்யூட், பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இருக்கும் டுவர்ட்ஸ் அ நியூ லாங்குவேஜ். எக்ஸ்போஷர் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ மோர் கன்சிஸ்டன்ட் அண்ட் மீனிங்ஃபுல் எக்ஸ்போஷர் லீட்ஸ் டு ஃபாஸ்டர் லேர்னிங். அது மாதிரி சப்போர்ட் அட் ஸ்கூல் அண்ட் ஹோம் வந்து இந்த அதெல்லாம் வந்து சக்ஸஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் யூனிட் 6, which is the intellectual development in adolescent and beyond. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் டேஜெட் மாடல் படி அடலசன்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அடலசன்ஸ்ல அண்டர்கோ பண்ற காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. மிடில் சைல்ட்ஹுட்ல வந்து கான்கிரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ், அதுக்கு முன்னாடி ஏர்லி சைல்ட்ஹுட்ல ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜ்லாம் பார்த்தோம். ஸோ அது மாதிரி அடலசன்ஸ்ல அந்த ஸ்டேஜ் வந்து ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். இதுல வந்து உங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, they'll be able to think abstract அண்ட் லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ ஒரு விஷயம் முடிவு எடுக்கும்போது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு யோசிச்சு அந்த முடிவு எடுக்கிற கெப்பாசிட்டி வந்து அடலசன்ஸ்க்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இந்த சப்ஜெக்ட் படிச்சா நம்மளுக்கு பின்னாடி இவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து கரெக்டா ஃபார்முலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைபோதசிஸ் ஃபார்முலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றது ஆர் சிஸ்டமேட்டிக்கலா டெஸ்ட் பண்றது வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஆர் நாட், இந்த மாதிரிலாம் வந்து அடலசன் கேன் டூ. வில் பி ஹேவிங் த எபிலிட்டி டு டூ தட். இந்த ப்ராசஸ் ஹைபோதசிஸ் கிரியேட் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா டெஸ்ட் பண்ணி போற ப்ராசஸ் பேர் வந்து ஹைபோதெட்டிக்கோ டிடக்டிவ் ரீசனிங். ஸோ they'll be able to develop, they'll be able to திங்க் அப்டிராக்ட் கான்செப்ட்ஸ், லவ், ஜஸ்டிஸ், ஃப்ரீடம், மொராலிட்டி, அது எல்லாமே அவங்களால யோசிக்க முடியும். அண்ட் ஈகோ சென்ட்ரிசம் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட்ல பார்த்தோம். லைக் அவங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட்ல பார்த்தோம். அது வந்து கொஞ்சம் வந்து வேற டைப்ல வந்து அடலசன்ட் ஏஜ்ல வந்து என்டர் ஆகுது. எப்படின்னா, ஸோ நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூ கேன் நோட்டீஸ் ஃப்ரம் த அடலசன்ஸ். ஸோ அவங்க எப்படி நினைப்பாங்க, தே பிலீவ் அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் யூனிக் அண்ட் நோ ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அண்ட் இது வந்து பர்சனல் ஃபேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இமேஜினரி ஆடியன்ஸ் இன் அக்கார்டிங் டு ஈகோ சென்ட்ரிசம்ல இமேஜினரி ஆடியன்ஸ் அப்படின்னா தே பிலீவ் தட் யாரும் நம்மள கான்ஸ்டன்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அண்ட் நம்மள வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அடலசன்ஸ்க்கு வரும். ஸோ இது வந்து ஈகோ கரஸ்பாண்ட்ஸ் டு ஈகோ சென்ட்ரிசம். ஸோ லாங்குவேஜ் அக்வசிஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ். லாங்குவேஜ் வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லெவல் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் வந்து they'll be proficient in using language. Adolescents இன்னும் further refinements at adolescent ageல 16 to 18 years எல்லாம் பார்த்தீங்கன்னா they'll be knowing around 80,000 words. And vocabulary வந்து continues to expand rapidly. So as adolescents read more adult level material read பண்றப்போ vocabulary increase ஆகுது. This vocabulary வந்து it is important for academic success because reading comprehension வந்து improve ஆகுறதுனால it is important for academic success. Abstract thought and knowledge. So we already know adolescents வந்து abstract thinking பண்ண முடியும். So they'll be able to think abstract concepts like love, justice, freedom. And this abstract thinking help them to express logical relationships. சில வேர்ட்ஸ் வந்து மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து அது கான்டெக்ட் அந்த மாதிரி they'll be able to use irony, puns, metaphors, அது எல்லாமே வந்து adolescents can effectively use. Social perspective adolescents when they are using the language பார்த்தீங்கன்னா they have the ability to tailor the speech. listeners பொறுத்த ஒரு சைல்டு கிட்ட எப்படி சிம்பிளர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி யூஸ் பண்ணணும், அடல்ட்ஸ் கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும் அப்படின்ற கெப்பாசிட்டிலாம் அடலசன்ஸ்க்கு இருக்கு. அண்ட் இந்த எபிலிட்டியை வந்து இட் இஸ் கால்டு சோஷியல் பர்ஸ்பெக்டிவ் டாக்கிங். ஒரு எஃபெக்டிவ் கான்வர்சேஷன் சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு அடலசன்ஸ் ஷுட் ஹேவ் திஸ் எபிலிட்டி. ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு டைனமிக், இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். இது வந்து ஃப்ளூயிட். பிகாஸ் ஃப்ளூயிட்னா வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கும். எல்லாருக்கும் இந்த வயசுல வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த லாங்குவேஜ் ஹேஸ் செவரல் ஃபேக்டர்ஸ். இட் இஸ் அஃபெக்டட், இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை செவரல் ஃபேக்டர்ஸ். ஏஜ், ஜெண்டர், கல்ச்சரல் பேக்ரவுண்ட், அவங்களோட ரீஜன், ஜியோகிராஃபிக் ரீஜன், பியர் குரூப்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து லாங்குவேஜ் சேஞ்சஸ், லாங்குவேஜ் ஸ்கில் சேஞ்சஸ். ஸோ அடலசன்ஸ் வந்து they develop their own slang, depends on the environment and the peer groups. அந்த மாதிரி adolescents develop their own slang that helps them form a unique identity. பேரண்ட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் மாதிரி இல்லாமல் அடலசன்ட்ல வந்து ஒரு ஓன் ஸ்லாங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ஏஜ்ல பார்த்தோம்னா அடலசன்ட் வந்து தே யூஸ் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் டெக்ஸ்டிங், எஃப்ஒஐ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ரிவியேஷன்ஸ், எமோடைகான்ஸ்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா அடலசன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் மெமரி பார்த்தோம்னா
மிடில் சைல்ட்ஹுட்ல வந்து வி ஹவ் சீன் நிறைய growth இருந்துச்சு மெமரி லெவல்ல. ஹவு மச் தே கேன் ரிமெம்பர், ஹவு எஃபிஷியன்ட் தே கேன் யூஸ் த மெமரி, ப்ராசஸிங் ஸ்பீட் எப்படி இருக்கும், இன்டர்னலா நியூரலஜிக்கல் பேசிஸ்ல பார்க்கும்போது என்னென்ன டெவலப்மெண்ட் இன்சைட் த பிரெயின் தட் ஹெல்ப்ஸ் டு ப்ராசஸ் திங்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ அடலசன்ட்லையும் எப்படி வருதுன்னா ஒர்க்கிங் மெமரி எடுத்துக்கிட்டோம்னா மிடில் சைல்டை விட ஒர்க்கிங் மெமரி வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ப்ராசஸிங் ஸ்பீட், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் retaining and manipulating the information. ஏஜ் 5 and 7ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் லோப்ஸ் வந்து டெவலப்மெண்ட் அண்ட் ரீஆர்கனைசேஷன் நடக்கும். அப்பவே மெட்டா மெமரிலாம் வந்து டெவலப் ஆகும். நாலேஜ் அபவுட் த மெமரி ப்ராசஸ் அது இட் ஹேப்பன்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 7. ஸோ மெமரி வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன் டு 5th கிரேட்ல அவங்களுக்கு ஒரு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா நிறைய நேரம் படிச்சோம்னா மெமரி பவர் நல்லா இருக்கும், மறக்கிறது வந்து இயல்பு தான், ரீலேர்னிங் நம்ம ஆல்ரெடி படிச்சு வச்சுன்னா ரீலேர்னிங் வந்து இது ஈஸியர் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. 3rd கிரேட் போதெல்லாம் வந்து they'll be aware of the memory ability. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மெமரி இருக்கும். சம் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஈஸியர் டு ரிமெம்பர் அண்ட் சில இது வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நிமோனிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு மெமரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் மெமரி எய்ட்ஸ், சம் டெக்னிக்ஸ் டு ரிமெம்பர் வித் சம் டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக்ஸ் வந்து ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் எய்டு. ஒரு ஃபோன் நம்பரை எழுதி வைக்கிறதோ, டைமர் செட் பண்ணி அந்த வேலையை மறக்காம செய்யறது, இப்போ ஒரு புக்கை ரிட்டர்ன் பண்றோம்னா அது கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறது, அப்பதான் மறக்காம எடுத்துட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா வச்சு நம்ம மெமரி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆர் பை 3 ப்ராசஸ்னால ரிகர்சல், ஆர்கனைசேஷன் அண்ட் எலாபரேஷன் வழியா. ரிகர்சல் வந்து ரிப்பீட்டடா நம்ம கான்சியஸா அதை ரிப்பீட் பண்ணி ஞாபகத்துல வச்சுக்கிறது, மறக்கக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம். ஆர்கனைசிங்கிறது குரூப்பிங் சிமிலர் ஐட்டம்ஸ் இன் பர்டிகுலர் கேட்டகரிஸ். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது மறக்கவே மறக்காது. எலாபரேஷன்றது அசோசியேஷன். ஒரு வந்து ஒரு குரூப் பண்றதுன்றது கேட்டகரி வைஸா ஃபேக்ட் அந்த மாதிரி குரூப் பண்றது வந்து ஆர்கனைசேஷன். வேற செலாபரேஷன் வந்து ஏதோ நம்ம ஓன் ஸ்டோரி ஆர் அசோசியேஷன் வச்சுக்கிறது, இந்த வேர்டு தான் இது அப்படின்னு சொல்லி நம்மளாவே ஒரு ஃபார்முலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற வந்து எலாபரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷாப்பிங் லிஸ்ட் இருக்கு, அது வந்து நம்ம மறக்காம வாங்கிட்டோம்னா அது ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றது. இப்போ லெமன் கெச்சப் நாப்கின்ற ஷாப்பிங் லிஸ்ட் இருக்கு அப்படின்னா அவன் சைல்டு எப்படி ஞாபகம் வச்சுக்குவாங்கன்னா கெச்சப் பாட்டில் பிளேஸ்ட் ஆன் லெமன் வித் நாப்கின்ஸ் நியர்பை டு கிளீன் த ஸ்பில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இமேஜினேஷனை வச்சு அந்த ஷாப்பிங் லிஸ்ட்டை மறக்காம பண்றது வந்து எலாபரேஷன். இன்டெலிஜென்ஸ் பிஹேவியர் வந்து ஒரு கோல் ஓரியன்டட் அண்ட் அடாப்டிவ். ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து எபிலிட்டி டு லேர்ன், ரிமெம்பர் அண்ட் யூஸ் த நாலேஜ், அடாப்ட் டு த சுச்சுவேஷன்ஸ், இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் தான் வரும். அந்த கான்செப்டை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டே டு டே ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு அதை அந்த கான்செப்டை யூஸ் பண்றது வந்து இன்டெலிஜென்ஸ். ஸோ இனிஷியலா முன்ன என்ன யோசிச்சாங்க, இன்டெலிஜென்ஸ் வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அட் பர்த் அப்படின்ட்டு. பட் நவ் இட் இஸ் அண்டர்ஸ்டுட், இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். அது இன்ஹெரிட்டன்ஸ்லேயே வரும் அண்ட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு லேர்னிங் வழியாகவும் இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பயாலஜிக்கலா பார்த்தோன்னா ப்ரீஃப்ரண்டல் கான்டெக்ட்ஸ் அண்ட் அதர் பிரெயின் ரீஜன்ஸ் அதை வந்து ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ அதோட க்ரோத் பொறுத்தும் இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டர் வேரி. அண்ட் ஸ்பீட் அண்ட் ரிலையபிலிட்டி அண்ட் உள்ளர வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ப்ராசஸிங் நடக்குது அதுவும் வந்து இட் சப்போர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ். பிரெயின் பிளாஸ்டிசிட்டி, என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் தகுந்த மாதிரி ஹவு பிரெயின் அடாப்ட்ஸ் டு இட் அப்படின்றது வந்து இட் சப்போர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஃபேமிலி என்விரான்மெண்ட், ஸ்கூல் கல்ச்சர், எவ்ரி திங் மேட்டர்ஸ். ஹெரிட்டபிலிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ். ஹெரிட்டபிலிட்டி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்க்ரீசஸ் வித் ஏஜ். சில்ட்ரன் க்ரோ தே செலக்ட் ஆர் கிரியேட். அவங்க ஜெனட்டிக்கா சில ட்ரைட்ஸ் இருக்கும். ஸோ அதை சப்போர்ட் பண்ற மாதிரி தே செலக்ட் என்விரான்மெண்ட்ஸ் அண்ட் அப்டேட் தேர் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு இப்போ வந்து பிசிக்கலி வெரி ஆக்டிவ் அப்படின்னா தே இன்வால்வ் தெம்செல்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். எந்த ஃபீல்டில் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து தேர் பெஸ்ட் அப்படின்றத அவங்களே செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறது வந்து ஹெரிட்டபிலிட்டி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸ்கூலிங் வந்து டெஸ்டட் இன்டெலிஜென்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது த்ரூ த லேர்னிங் மெத்தட்ஸ். அடுத்து எத்தனிக் டிஃபரன்சஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஈக்குவாலிட்டி. ஐக்யூ லெவல் வந்து இட் ஆல்சோ டிஃபர்ஸ் பை எத்தனிக் கல்ச்சரல் இதனால. என்விரான்மெண்டல் இன்இக்வாலிட்டி, ஸோ இன்கம், நியூட்ரிஷன், லிவிங் கண்டிஷன்ஸ், ஹெல்த், பேரண்டிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பொறுத்து இந்த ஃபேக்டர்ஸ் பொறுத்துனாலும் ஐக்யூ லெவல் சேஞ்ச் ஆகுது. ஏர்லி சைல்ட் கேர் எப்படி இருக்குது, இன்டெலெக்சுவல் ஸ்டிமுலேஷன், ஸ்கூலிங், கல்ச்சர், effects of oppression and discrimination, everything, it all factors comes into picture and to decide on the IQ level. So in the inequalities, it affects the self-esteem, motivation and academic performance. Next topic வந்து moral development. Moral development வந்து it is the ability of the individual to distinguish between what is right and what is wrong, to develop values and ethical principles அவங்க பிஹேவியருக்கு அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் moral development. ஸோ அடலசன்ஸ் வந்து திஸ் பிகம்ஸ் மோர் அட்வான்ஸ் அண்ட் அப்ட்ராக்ட் திங்கிங் நல்லா இருக்கிறதுனால தேல் பி ஏபிள் டு சி இந்த மாதிரி
பண்றப்போ என்ன மாதிரி அவுட்கம் வரும், they will be able to formulate, they will be able to form a hypothesis. இதெல்லாம் adolescent can do. ஸோ இதுல காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸ் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸ் adolescent வந்து they have the ability, they develop the ability to think abstractly and reflect on moral issues. ஸோ இது மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்கும். they become more aware of the societal rules, justice, personal responsibility எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட் ஒரு பர்சனுக்குள்ள என்னெல்லாம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா, ஃபேமிலி, பேரண்டல் கைடன்ஸ், வேல்யூஸ் அண்ட் டிசிப்ளினரி ஸ்டைல்ஸ் followed in the family, that helps in the moral development. Peers என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்றாங்க, சோஷியல் இன்ட்ராக்ஷன், அதெல்லாமே வந்து they'll be able to think what is fairness and justice அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். And it also depends on the school and society. Educational settings and cultural expectation also shapes moral values. So theories related to this moral development பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பியாஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. He suggested 2 stages, heteronomous morality and autonomous morality. Heteronomous morality வந்து ரூல்ஸ் ஃபிக்ஸடா இருக்கும், we have to follow these rules அப்படின்னு வந்து ஃபிக்ஸடா இருப்பாங்க. அட்டானமஸ் மொராலிட்டி வந்து ரூல்ஸ் ஆர் ஃபிளெக்சிபிள் அண்ட் கேன் பி நெகோஷியேட்டட், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ரூல்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். பட் ஸ்டில் தே வாண்டட் டு வேலிடேட் இட் அஸ் ரைட், மாரலா அந்த ரூல்ஸும் இருக்கும், பட் ஃபிளெக்சிபிளா வச்சுக்கிறாங்க. லாரன்ஸ் கோல்பேக்ன்றவர் வந்து ஹி டெவலப் தியரி related to the moral development. In that he proposed 3 levels, 6 stages: pre-conventional level, conventional level, post-conventional level. Pre-conventional level 2 stages, stage 1 and stage 2. Stage 1 வந்து pre-conventional morality வந்து ages 4 to 10. They obey rules to avoid punishment or gain rewards. So morality வந்து externally controlled in pre-conventional stage. Conventional level வந்து age 10+ இருந்து they internalize the norms, அந்த rules அவங்க ஞாபகம் வச்சுட்டு they emphasize on being good and maintaining social order by pleasing others. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம வி ஹாவ் டு பி குட், ஒரு சொசைட்டில வி ஹாவ் டு ஃபாலோ தீஸ் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த நார்ம்ஸை ஃபாலோ பண்றது கன்வென்ஷனல் மொராலிட்டி. மோஸ்ட்லி அடலசன்ஸ் அண்ட் ஈவன் அடல்ட்ஹுட் வந்து இந்த லெவல்ல தான் இருப்பாங்க. லெவல் 2, லெவல் 3, லெவல் 2ல அப்போ அந்த 2 ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், மெயின்டைனிங் சோஷியல் ஆர்டர். போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல் தான் லெவல் 3. அதுல வந்து சோஷியல் கான்ட்ராக்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ், யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி வந்து அகைன் இது சம் அடலசன்ட் கிட்ஸ் வந்து இந்த லெவல்ல என்டர் ஆவாங்க. and adulthood also enters into post conventional morality. So base moral judgments on universal ethical principles and justice. So they understand the conflict between personal values and societal rules. So ஒருத்தருக்கு சில ரூல்ஸ் அப்ளை ஆகாது based on their situation. So they understand it, though அந்த moral standardsக்கும் அந்த principles of right, fairness, justice எல்லாத்தோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த லெவல்ல வந்து இருக்கும். மாரல் ரீசனிங் அடலசன்ட் ஏஜ்ல வந்து மாரல் ரீசனிங் ஷிப்ஸ் ஃப்ரம் ஒபேயிங் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ப்ரீ கன்வென்ஷனல் லெவல்ல ரூல்ஸ் ஒபே பண்றது மட்டும்தான் இருக்கும். அப்ப அடலசன்ட்ல வந்து தே வில் பி ஒபேயிங் ரூல்ஸ் டு எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா தே வில் நோ த ரீசன் ஃபார் தட் ரூல், எதனால இந்த ரூல் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ரீசனும் அவங்களுக்கு தெரிய வரும் அடலசன்ட் ஏஜ். மாரல் பிஹேவியர் வர்சஸ் மாரல் ரீசனிங், there may be a gap between what adolescents think is right and what they do. ஸோ அவங்க வந்து மாரலி எது ரைட் அப்படின்றது தெரியும், பட் பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் சம்திங் கேனாட் பி ஃபாலோடு. மாரலி இட் இஸ் ரைட் டு டூ தட் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அடலசன்ஸ் இருக்கும். ஃபேக்டர்ஸ் லைக் எமோஷன், பியர் ப்ரெஷர், சிச்சுவேஷனல் வேரியபிள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மாரல் ஆக்ஷன்ஸ். ஸோ இதோட 3 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். யூனிட் 4, 5 and 6. ஸோ அது வந்து பிளாக் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பிளாக் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ, பாய்.